ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கமலா கேமை தான் விளையாட போகிறோம். அது மட்டும் இல்லை, இது ஸ்டார்ட் பண்ண மியூசிக்கே வெறித்தனமாக இருக்குது. மியூசிக்கே வேறு லெவலில் இருக்குது. அதுவே த்ரில்லாக மாதிரி இருக்குது. அதுவே நல்லா இருக்கே. அப்போ உள்ளெல்லாம் போய் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? சரி ரைட்டு, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கமலாவோட ஸ்டோரியை பார்த்துடலாம். இப்போ கமலாவுக்கு மேரேஜுங்க நடந்துட்டு இருக்கும் பொழுது நல்லபடியாக மேரேஜும் நடந்து முடிஞ்சிருச்சு. மேரேஜ் நடந்து முடிஞ்சோன்னே வேறு ஒரு புது வீட்டுக்கு போவாங்கள. அப்படி போகிறப்ப விதின்னு ஒன்று இருக்குல்ல, விதி அவங்க வாழ்க்கையில் விளையாட ஆரம்பிச்சிருச்சு. யார் வாழ்க்கையில்? கமலாவோட வாழ்க்கையில். அதுக்கு பேய் பிடிச்சிருச்சு கமலாவுக்கு. அதனால அவங்களோட மாமனால் போட்டு தள்ளிடுச்சு. அது புருஷனோட அப்பேன். அவனை போட்டு தள்ளினோன்னா அதில் கடிச்சு திங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு உடனே பயந்துக்கிட்டு அந்த புருஷன் லெட்டரை எழுத ஆரம்பிச்சிருக்கான். லெட்டர் எழுதினோன்னா யாருக்கு லெட்டர் எழுத ஆரம்பிச்சிருக்கான்? நம்மளுக்கு தான். ஏன்டா எல்லாரும் நம்மளே கோத்து விடுறாங்க. பார்த்து சிரிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा. ஸ்டோரியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எப்படி விளாட போகிறேன்னு தான் தெரில. டேய் எங்கடா படுத்து கிடக்குற? எந்திரா. ஸ்கிப்பு. படுக்கலையா? நம்ம எந்திரிச்சு தானே இருக்கோம். சரி, இவ்வளோ பெருசாக இருக்குது வீடே. ஐய, என்னது ஒன்றுக்கு போனேன்னா அந்த சைடு போயிரு அப்படின்னு ஹிந்தியில் எழுதி வச்சுருக்காங்க. ஒன்றுக்கு போனோன்னா அந்த சைடு போயிரு அப்படின்னு ஹிந்தியில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த சைடு போக முடியாதா? கேட்டை தான் திறந்துட்டு போகணுமா? திறந்தா போச்சு. இப்போ நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நேரம் சரி ரைட்டு கைஸ், நான் ஒன்று சொல்கிறேன். என்னன்னா, நான் கத்தவும் செய்வேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், கத்த செய்வேன். ஆனால் வால்யூம் குறைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, ஸ்பீக்கரில் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் போட்டிருக்கேன். அழதும் எனக்கு வேறு சவுண்டு அழதும். கத்த கூட செய்வேன் நான். ஆமாம், கத்துவேன். என்னடா அது தீ அணைக்குமா என்ன? அப்படி தான் சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். அப்படி தான். தீ அணைச்சிட்டு தான் உள்ளே போனால் அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் பயம் கொஞ்சம் பயம் இருக்குது. இதுங்கடா, இது கிணறா? இவ்வளோ பெருசாக இருக்குது. இது கிணறு இல்லையா? கிணறு உள்ளே போகணுமாங்க? சரியாக தெரில. இங்கே ஒரு ஸ்டிக்கு இருக்குமே, எங்கே அது? அந்த ஸ்டிக்கர் இவ்வளோ பெரிய ஸ்டிக்காக இருக்குது. எடுக்க முடியல. எப்படா எடுக்கிறது? எடுத்தாச்சு. எடுத்துட்டுக்கிட்டு இப்போ என்ன போகணும்னா உள்ளே போகணும் கைஸ். எடுத்துக்கிட்டு அந்த இதில் போய் வைக்கணும். அவ்வளோதான் கைஸ், வச்சாச்சா? எடுத்து போய் வச்சாச்சு. அடுத்து வேறு என்ன பண்ண சொல்ல போகிறாங்க தெரிலையே. தீ அடிக்க பானை வேணும். அந்த பானை எங்கே இருக்குன்னு தெரில. இந்த தான் இருக்கா? இவ்வளோ நேரம் தேடி என்னடா கல் மாதிரி இருந்துச்சு கைஸ் அந்த பானை. இவ்வளோ அழுக்கா இருக்குது. நம்ம நான் குடிக்கவா போகிறோம்? தீ அணைக்கிறதுக்கு தானே போனோம். ஆமாம், இந்த தான் இருக்கா? வைடாத. சச் அமுக்கு. ஓ, அமுக்கிட்டே இருக்கணுமா? சரி. அவ்வளோதானா? ஆடாம் கைஸ், இந்த தீயை போய் அணைச்சிட்டா அப்புறம் உள்ளே போயிட வேண்டியதான். உள்ளே போனதான் ஹாரர் ஸ்டோரி. எதுக்கு பக்கத்தில் போகாத? இதே கஷ்டத்து கூத்துறா. அவ்வளோதாங்க. தொற. அவ்வளோதான் கைஸ், இது உள்ள போயாச்சு. என்ன நடக்க போறோ தெரில. உள்ள போயாச்சு, என்னென்ன நடக்க போறோ தெரில கைஸ். இப்பே சொல்லிட்டே வால்யூமை குறைச்சி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கவங்க சண்டைக்கு வந்தாங்கன்னா எனக்கு தெரியாது. இப்பே சொல்லிட்டேன். ஆமாம், ஆத்தி வீடே பயங்கரமாக இருக்கேயா. ஃபைண்ட் த கமலா. வேர் இஸ் த கமலா? எங்கே இருக்கு? கட்டில் கீழே ஒழிஞ்சிருக்கா? இல்லை. சரி ரைட்டு, போயிட வேண்டியதான். இது என்ன கதவு? ஓ தடி. கதவு திறக்கிற சத்தமே பயமாக இருக்கு. கமலா வேற கத்துவாளே. ஐயோ, இன்னும் சொல்ல மாட்டேன் கைஸ். கமலா வேற கத்தும். அந்த கத்துற சவுண்டு வேற கேட்டுச்சுன்னா அது வேற பயமாக இருக்கும்.
அத்தி டேய் கமலா எங்கடா இருக்க? இருக்கவா எங்கடி இருக்க? கமலாலாம் இருந்துச்சுன்னா இதுக்கு இந்த சைடு ஒளிஞ்சுக்க வேண்டியதான். எக்ஸசைஸ் கமலாவா? கமலா எக்ஸசைஸ் பண்ணுறா? எக்ஸசைஸ் பண்ணதை பார்த்ததே இல்லை. இது என்ன பானை மங்பானை? என்ன கை சிலை? சிலையா இருக்க முடியுமா என்ன? சிலையா இருக்க முடியல. டேய் சிலை ஆஹா எடுக்க முடியல. இது என்ன திறக்க முடியுமா? ஆஹா அரை பாருங்களா கஷ்டப்பட்டு வந்திருக்கு. எதுவுமே இல்லை இதில் வந்து மல்டி பிளேயர் இல்லை. அப்படி மல்டி பிளேயர் இருந்துச்சுன்னு வைங்களே நான் அஸ்வினோட சேர்ந்து விளையாண்டுருப்பேன். இதான் கிச்சனா? சரி ரைட்டு. அப்படியே பாத்திரம் கழுவாமல் எப்படியே இருக்கு. பழைய வீட்டில் வாழ்ந்துருப்பாங்க போல. ஆனால் இது இந்த கமலா வந்து உண்மையான கதையாங்க, சும்மா கேம் காண்டி இல்லை. ஆனால் இது உண்மையிலேயே அங்கே அறந்துருக்கான். சத்தியமா பயந்துட்டேன். சத்தியமா பயந்துட்டேன். உண்மையிலே பயந்துட்டேன். இதுவே இப்படி இருக்கே. ஆஹா நான் எப்படியும் இது ப்ளீஸ் சேவ் மீ. ஏண்டா அப்படி இன்னொன்று இறைய கண்டுபிடிக்கணும். அதுக்கு கமலாவை அழிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை கைஸ், இந்த 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 கமலா இது இந்த ஆப்பா இந்த கேம் வந்து நைட்டு நேரத்தில் விளையாடக்கூடாது இல்லை. நான் விளையாண்டுருக்கேன். அதுவும் ப்ளூடூத்தில் கிடையாது, செல்லில் நான் விளையாண்டேன். அதுவும் நேற்று விளையாடலாமேங்க. நான் ஹாய் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பித்தேன். ஒரு மாதிரியாக பயமாக இருந்துச்சு. அதனால டபக்குங்க வச்சுட்டு போங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதனால தான் கைஸ் பகலில் விளையாண்டுருக்கேன். மத்தியானம் ஆமாம் அவள் போயிட்டாங்க நினைக்கிறேன். இது என்ன சூக்கேஸு? முறுக்குனா சூக்கேஸு. என்னங்கிறது? இது கூரை போட்டு பார்ப்போம். என்ன கூறு? இது 6 குடிப்போம். 6 கொடுத்தாச்சு. இது 8 கொடுப்போம். எங்கத்தையோ போட்டு விடுவோம், நம்மளுக்கு தெரிஞ்சிடா. இல்லை 9 கொடுக்க வேணாம், 8 கொடுத்துருவோம். இல்லை இதுக்கு காலம் இல்லை. என்ன இருக்குன்னா எனர்ஜி ட்ரிங்க்கு, பனானா பீலு. இல்லை எனக்கு புரியல. கேம் வேறு சிக்குது கைஸ் உண்மையிலே. அது பெரிய கேமா, அதனால ஸ்டக்காகி வருது. நான் விளையாண்டுருக்கிறது செல்லில் தான், பிசியில் இல்லை. மொபைலில் விளையாண்டுருக்கேன். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? ஏதாவது இருந்தால் சொல்லுங்கடா அண்ணே வரேன். இது ஏற்கனவே இருந்தடா. சரி இதுக்குள்ள இதான் அந்த டெடி பேர் பொம்மையா? இன்னும் 2 பீஸஸ் ஆங்க. ஒரு பீஸஸ் கண்டுபிடிச்சாச்சு. இது எதுக்கு? சரி இது கமலா அந்த ஒளி. இதுக்கு பாயில் டோர். இது என்ன இதில் ஏதாவது வச்சுருப்பாங்களே ஃபியூஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இல்லையா? இப்போங்க கிருஷ்ணர் எப்பயும் வந்துச்சுன்னா கிருஷ்ணர் தான் காப்பாற்றுவார் ரைஸ். ஆமாம் இப்போயே சொல்லிட்டேன். புக் செல்ஃப் கமலா இருக்க போகிறா இல்லையா? சரி நல்லது. பாருங்களே என்ன ஆடுது, என்னன்னு தெரியல. அது அந்த இடத்துல பெல் வச்சிருக்காங்களா? இது தெரியாமல் போச்சு எனக்கு. இதுங்க கிராணி கேம் மாதிரியா இருக்கும். கிராணி கேம் விளையாண்டுருக்கேன், ஏதோ பக்கத்தர விளையாண்டுருக்கேன். தப்புச்சனான்னு தெரியல. ஆனால் போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். கிராணி கேமு தெரில. ஆனால் போட்டிருந்தேன், தப்பிச்சிருப்பேன். ஒரு வீடியோவில் தப்பிச்சிருப்பேன், எனக்கு தெரில. அந்த இடத்துல போனால் மணி அடிக்குது. நம்ம இதுக்கு அந்த சைடு போக வேணாம். கேம் இல்லை. இப்போ நான் அந்த சைடு எப்படிடா போவேன்? அந்த சைடு போனால் பெல் அடிக்குமேடா. இந்தா பண்ண இந்த சைடு தான் கமலா, அந்த சைடு தான் போமா. வந்தாச்சு, பெல் அடிக்கலை, வந்தாச்சு கைஸ் வந்தாச்சு. எதுவுமே அடிக்கலை.
என்ன கீ? ஆரம்பத்திலே ஒரு கீ கிடச்சிருக்கு. பேசாம பெல்ல தட்டிட்டு போய் ஒளிஞ்சுக்கலாமா? செல்ஃப்ல இங்கே பார்த்தா. ஐயோ ஐயோ ஓடுறா. நீ ஓடுறா. ஓடுறா. சரி நான் பயப்படல. கண்டினியூ. ஆமாம். இல்லை வேணாம். ஏண்டா என்னது இது? எனக்கு புரியல. 3 லைஃப் இருக்குமே. ஹிந்தில ஹலோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்னடா நீங்க ரீஸ்டார்ட்டிங்களா? 3 லைஃப் இருக்குமேடா. 1 லைஃப் எங்கடா போச்சு? महाकाया सूर्य कोटि समप्रभा என்ன சொல்றானே தெரியல. देवा புரியல. सर्वकार्येषु सर्वदा. இந்த கீ தானே எடுத்தது. கமலா இங்கேயே பார்த்து. இங்கே தானே நம்ம விழுந்தோம். இந்த இடத்துக்கு போவே கூடாது நம்ம. டேய் வர. என்னமோ இல்லை கைஸ், இந்த இடத்துல நான் மடி இருந்துடா. அவ்வளோதான் கைஸ். இதை திறந்து என்ன இருக்கும்? ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ள எதுவும் இல்லை. நான் எப்படி வெளியில் போவேங்கன்னு தெரில. கமலா வந்துடக்கூடாது. அது வேலை பயமாக இருக்குது. பேசாமல் இந்த இடத்துல ஒழிஞ்சுக்கலாமா கொஞ்ச நேரம்? கிணறுக்குள்ளே ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ரைட்டா? ரைட்டு. சரி. மேலே என்ன இருக்குது? அப்படி எதுவுமே இல்லை. அப்ஜெக்டிவ் எக்ஸசைஸ் கமலா. இல்லை எனக்கு புரியலை. கமலாலாம் எக்ஸசைஸ் செய்யுமா என்ன? எனக்கு எதுவுமே தெரிலடா. அமைதிங்கடா. எனக்கு பயமாகவே இருக்கு. ஓ இதான் அந்த ரூமா? இந்த கீ எதுக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் இந்த சைடு போகிறேன். இந்த சைடு வரல. எனக்கு பயமாக இருக்கு. நான் எதுக்கு சத்தடி. இந்த சத்தக்கு வந்துடக்கூடாது. இந்த சத்தத்துக்கு பேசவரில் தெரில. பட்டா கத்தி கட்டா கத்திலாம் எனக்கு தெரியாது. மண்ணை போட்டு மூடி வச்சுருக்காங்க. தொடரா. சரி ரைட்டு. ஓட வேலை மாட்டாங்க. அதுவும் வருமா என்ன? வராதுன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு புரியல. நான் பின்னாடி தானே ஓடி வந்தேன். பின்னாடி அந்த சனி எதுக்கு? சனி இது ஒரிஜினல் கேம் மாதிரியே தெரியல கைஸ். இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. போங்கடா. சரி வெறுப்பு வச்சுக்கிட்டு. நான் உண்மை தாண்டா விளையாண்டே. இது வேற பஸ்ல இருந்தா वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा. நானே கருப்பு இருக்கேன். வந்து கருப்பு. ஏய் கமலா போட்டு தள்ளாம விட மாட்டேன். ஏய் திறக்க முடியல. அப்போ ஒழுங்கா தான் கைஸ் உக்காந்தேன். ஏய் ஷூகேஸு முறுக்குனா முருகேஸு சூப்பனா ஷூகேஸு. அந்த இது பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலேஜ். டேய் சரி பாத்ரூமே வந்து தொலையுது. என்ன கைஸ் இது? நம்மளுக்கு வந்து சோதனை இல்லாமல் இருக்கும். கிருஷ்ணர் நம்மளை காப்பாற்ற மாட்டார். இது என்ன டோரு? இது வெளிக்கேட்டு. இங்கடா பார்த்துச்சு. கைஸ் கமலா பார்த்துச்சு. எங்கே பார்த்துச்சுன்னு தெரில. ஆனால் எங்கே பார்த்துச்சு. எங்கே பார்த்துச்சு தெரில. ஆனால் எங்கே பார்த்துச்சு. நிறைய தப்பு வச்சிருக்கேன். 1 2 சரி பயப்படக்கூடாது. பின்னாடி இருந்து வரணும். ஏய் ஊர்றா
சாவடிக்க போகிறாங்க. मृत्यु இது ஒரு கோடு கைஸ். இந்த கோடு தான் அந்த யானை மாதிரி இருக்குது, அது கிட்ட போய் பண்ணணும். மேலே கீழே சைடில் அப்பு. புரியலை, நான் எழுதி வச்சுக்கிறேன், மறந்துடுவேன். ஒரு நிமிஷம் பேனா, ஒரு நிமிஷம் கையில் எழுதிப்போம். அவ்வளோதான் கைஸ், எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கொடை இருக்கா, இந்த கொதையை எடுத்துட்டு குச்சி விட்டு நோடணும். அவ்வளோதான்டா, ஒரு செகண்டில் வெளியில் எடுத்து வேண்டா. இது இந்த கஷ்டப்பட்டு போட்டு இருக்கு கமலா. இப்போ மட்டும் திறந்துச்சு. அந்த சைடு இருந்து கமலா வந்துச்சுன்னா நான் வெளியில் ஏறிவேன், பேசக்கூட மாட்டேன். தள்ளிவிட்டேன் நான் எங்கே தள்ளிவிட்டேன் எனக்கே ஒன்றும் புரியலை. என்னத்தை தள்ளிவிட்டேன்னு எனக்கே தெரில கைஸ், எனக்கே தெரில. அந்த இடத்துக்கே வரோம், எங்கே போகணும் கூட தெரில எனக்கு. அந்த கீயை போய் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அந்த கீ எங்கே இருக்குன்னு தெரில. பாத்ரூம் இதெல்லாம் வேணாம். கமலா ஸ்பானிட்டு, கமலா வந்துச்சுன்னு அர்த்தம். அதுக்குள்ளே எங்கேருந்து பார்த்துச்சோ எனக்கு தெரில. அவ்வளோதான் கைஸ், பார்த்துச்சு, என் கதை முடிஞ்சிச்சு. ஸ்பான் அவுட். டேய் 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 போங்கிறாங்க கேம் எதுவும். நான் இனிமேல் இந்த கேமுக்கே வர மாட்டேன் கைஸ். ஆமாம், எங்கேருந்து பார்த்துட்டே தெரில. கமலா வந்து ஸ்பான் ஆகிடுச்சு. ஸ்பான் ஆக நிமிஷமே என்னை பார்த்துருச்சு. இது ஹேக்கா இல்லை ஹேக் இல்லை, இது என்னன்னே தெரில. சரி, நான் அடுத்த தடவை கமலா ஜெயிச்சுக்குனா நான் வீடியோ போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன்.